ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம சைவ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது எதுக்காகன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கலாம். இந்த கத்தியில் இந்த நம்ம கட் பண்ண போகிற பகுதியில் இந்த எண்ணெய் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் லைட்டாக தடவிடலாம். இப்போ பலாக்காய் எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நம்ம சைவ மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த பலாக்காய் கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கத்தியை யூஸ் பண்ண போகிறோம். அதில் நல்ல பால் மாதிரி வரும். அதெல்லாம் இதில் ஒட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இதில் இந்த எண்ணெயை தடவிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது உள்ளே பாருங்கள் எவ்வளோ பால் மாதிரி வருதுன்னு. இதெல்லாம் கத்தியில் ஒட்டக்கூடாதனால தான் நம்ம அதை எண்ணெய் தடவிருந்தோம். இப்போ லைட்டாக இந்த கட்டிங் போர்ட்லேயும் எண்ணெய் தடவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாருங்கள் பச்சையாக தெரிகிற பகுதி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க இந்த பகுதி மட்டும் தான் சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இது நமக்கு கிராமத்துலலாம் வீட்டிலையே நிறைய பேர் மரம் வச்சுருப்பாங்க. சின்ன சின்னதாக இருக்கும்போது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெருசான அப்புறம் பழுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லுவாங்க வேணும். ஒரிஷாவில் எங்கள் வீட்டிலையே நிறைய மரம் இருக்குது. குட்டி குட்டியாக இருக்கும்போது இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பழுத்த அப்புறமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வாசனையே நல்லா வேர்லேருந்து மரம் மேலே வரைக்கும் அந்த காய் குட்டி குட்டியாகவும் பெருசு பெருசாகவும் நிறைய இருக்கும். இந்த வருஷம் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக அதை காட்டுறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது நம்ம எண்ணெய் கையில் தடவிட்டு கட் பண்ணால் தான் கையில் ஒட்டாது. இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும் அந்த பால் வர பகுதியெல்லாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒடிஷா வீலாக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதோட ஃபுல் டே ரொட்டேனும் எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ஊருக்கு போகும்போது அப்லோட் பண்ணுறோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். போன வருஷம் ஃபோனி புயல் வந்ததுனால அப்லோட் பண்ண முடியல. அந்த வீடியோஸ் கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த வருஷம் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டுடலாம். ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணிங்க, கப்புன்னு அளவு தேவையில்லை. அதில் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க இந்த பலாக்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு சுத்தமாக கழுவி இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சது சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்கிறதுனால உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதங்க விடலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ எண்ணெயிலே இது வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம் இது எல்லாத்தையும். அதே எண்ணெயில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். உங்களுக்கு வாசனைக்காக வேணும்னா பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு, கிராம்பு இதெல்லாம் நீங்கள் எண்ணெயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வெங்காயம் சேர்க்கலாம். நீங்கள் பொதுவாக எப்போவும் மட்டன் குழம்பு எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் 3 வெங்காயம் சேர்த்துருக்கோம், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இதை நல்லா வதக்க விடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அப்படியே வதங்க விடலாம்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்குது. இதில் வந்து நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா அடியில் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு இல்லை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா ஒட்டாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போன பிறகு இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். நம்ம வந்து இதில் ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து வதங்க ஆரம்பிக்கும் போது நம்ம இதோட வந்து வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலாக்காய்க்கு நான் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, 2 விசிலில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. எப்படியும் நம்ம வந்து தக்காளியை நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். அது வதங்கும் போதே நமக்கு இந்த உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சுருந்த இந்த பலாக்காயும் சேர்த்துட்டோம்னா இதோட அந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து எண்ணெயில் வறுபட்டுரும். அப்போ வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம எப்படியும் தக்காளி வதங்க தான் விட போகிறோம். அப்போ வந்து இதையும் சேர்த்து வதங்க வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மட்டன் குழம்பு செய்யும் போதும் இந்த மெத்தடில் செய்யலாம், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா வதக்கி இந்த மாதிரி வேக வைக்கலாம். கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கட்டும், அதோட இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பலாக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் வீட்டிலையே செஞ்ச மிளகாத்தூள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டிலையே செஞ்ச மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா கடையில் வாங்கினதும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. மிளகாத்தூளெல்லாம் நல்லா இதில் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பலாக்காய் வேக வச்சுருந்த அந்த தண்ணியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம். உங்களுக்கு மசாலா இன்னும் நல்ல தூக்கலாக வேணும்னா இந்த இடத்துல 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல மசாலாவாக வேணும்னா நீங்கள் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளோட. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு புரியணுனால தான் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.